ஏசாயா 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அண்டர்லைன் த வேர்ட். ஆமா, அவர் யாரா? இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். கர்த்தர் சொல்றார், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும். ஆமா, கர்த்தருக்கே ஒரு ஆத்மாக்குது, அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமானவர். இது யார குறிக்குது? இயேசுதான். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. மத்திய 3 அந்த வசனங்குது. இயேசு ஞானசான் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்போ இயேசு யாரு? நானே வழிய சத்தியமா ஜீவனமா. நீ ஜீவன் உள்ளவளா இருந்தீனாக்கா ஆசீர்வாதமா தான் இருப்பான். எங்க இருந்தாலும் நன்மை தீமை அறியத்தக்கவளா இருந்தீனாக்கா பிசாஸ் பார்த்து சொல்லிடுவான். உன்னை பார்த்து பிசாஸ் பார்த்து உன்னை பார்த்து, எனக்கு பிரியமானவா யாரு? ஏவாளு. பிசாசுக்கு போய் பிரியமானவளா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு உலகத்தையே கத்துவா, நாட்டையே கத்துவா, குடும்பத்தையே கத்துவா. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கு நாளில சாகவே சாக. அப்போ பிசாசுக்கு பிரியமானவளா தான் ஆயிட்டாவ ஏவாளு. இப்போ அந்த ஏவாளு கர்த்தருக்கு பிரியமானவளா மாறினா என்ன கனியை சாப்பிடணும்? ஜீவ விச்சது கனியை சாப்பிடணும். அந்த ஜீவ விச்சது கனி யாரு? புதிய ஏற்பாட்டுல நானே வழிய சத்தியமா ஜீவனமோ இருக்கு. அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். ஆமா, ஜீனியஸா தான் இருப்பா. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவளா இருப்பா. இயேசு சரீரம், இயேசு ரத்தத்தை பானம் பண்ணணும். இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ண. நானே ஜீவப்பம். என் பிரியமே ரூபவதி, என் பிரியமே ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. ஆமா, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. அப்ப கிறிஸ்துக்குள் வந்துட்டாக்கா, அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு, குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசம், முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். ஒரு ஆள் பாய்க்கூடாம. அப்பதான் பழுது ஒன்றும் இல்லை. அப்போ ரூபவதியா இருந்த அந்த ஏவாளு பிசாசுவதி வார்த்தை கேட்டு அப்படியே அகோரமாயிட்டா, அந்த கேடாயிட்டா. சரி, அது பாயிண்ட். அது போது இப்ப ஏசாயா 42 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். யார் அந்த தாசன்? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. யாரு? இவர் இயேசு. அந்த இயேசு தன்னையே கொடுக்கிறாரு. இப்போ லேகியோன் பிசாசு பிச்சவன் யாருக்கு பிரியமான் தான்? அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சு? லேகியோன்னா 2000 அசுத்தாவி இருந்துச்சு அவனுக்குள்ள. அப்ப யாருக்கு பிரியமானவன் தான் இருக்கிறான்? பிசாசுக்கு தான் பிரியமானவனா இருக்கிறான். ஏதோ ஒரு அம்மா வயத்துல நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணியில பிறந்துட்டான். நன்மார்க்கு துன்மார்க்கெல்லாம் இருந்து அதை தேவனுக்கும் உலகத்துக்கு பிசாசுக்கு பிரிவினா இருந்தது. ஒவ்வொரு நாளும் அசுத்தாவி மேல அசுத்தாவி, அசுத்தாவி மேல அசுத்தாவி. அவ்வளோ பெரிய பிசாசு பிச்சை, லேகியோன் பிசாசு பிச்சவன கொஞ்ச நேரத்துல இயேசு தேவனுக்கு பிரியமானவரா மாத்துறாரு. அதுக்கு என்ன பண்றாரு? நல்ல மேய்ப்பன். லேகியோனுக்காக ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அந்த மாதிரி உன் வீட்டுல இருக்க உன் கணவனுக்கு, உன் புருஷனுக்கு, உன் மாமியாருக்கு, மாமனாருக்கு, நாத்தனாருக்கு, மூத்தனாருக்கு, உன் சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு எல்லாம் லேகியோன் தான் ஆடின்னு இருக்கோம். அசுத்தாவி பிச்சின்னு தன்னை தானே காயப்பத்தின்னு இருக்கோம் கல்லுகளாலே. கல் எதை குறிக்குது? நியாயப்பிரமாண மண்ணில் அடிக்கிறது, நொறுக்குது, நியாயத்தை இருக்கிறது. அவன் கல்லுகளாலே காயப்படுத்தின்னு இருந்தானா. அவனை கிருபையும் சத்தியம் உழவனா மாற்றும்படி நியாயத்தை இருக்கிற மெட்டாட்டிட்டாலும் அகோப்பி அன்பு நிறைந்தனா மாத்திட்டாரு. அவன் இயேசு போல மாத்திட்டாரு. அதுக்காக இயேசு என்ன பண்ணாரு? அவனை பார்த்து படகு பிடிச்சு போறாரு. காற்று புயலெல்லாம் வருது, அதெல்லாம் அடிக்கிட்டு போய் அந்த கசரையுடைய நாட்டுல போய் மார்க்கு 5ஆம் அதிகாரத்துக்கு நமக்கு எடுக்க நேரம் இல்லை. அவனுக்குள்ள என்னது? அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் வரான்.
அப்போ அசுத்தாயுள்ள யாருக்கு பிரியமா இருப்பான்? பிசாசுக்கு தான் பிரியனா இருப்பான். நன்மை தீமை கடியை சாப்பிட்டோம் பிசாசுக்கு தான் பிரியமா இருப்பான். ஏவாள் பிசாசு ஊழியம். பிசாசு சொல்றதெல்லாம் அவனுக்கே தெரியாது. காலையில இருந்து நைட்டு நன்மார்க்கு துன்மார்க்கு நல்லவன் கெட்டவன் சுய நீதி அநீதி அதை தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுத்து பிசாசு வந்து பிசாசு பிச்சுலாவே இருப்பா. குடும்பத்துக்கு பாரமா இருப்பா, சமுதாயத்துக்கு பாரமா இருப்பா, சபைக்கு பாரமா இருப்பா, நன்மை தீமை வாழ்க்கையே வாழ்வா. அப்போ அப்படிப்பட்ட அந்த லேகியோன் பிசாச இயேசு தன் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கிறாரு. ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து அத்தனை அசுத்தாவி தோத்துறா இருப்பாரு. பசுத்தாவி வந்ததுமே 100 பிசாசு மகனா இருந்தவன் தேவடைய பள்ளியா மாறிட்டான். அவன் வஸ்திரம் தரித்து பிணங்கள் மத்தியில் இயேசு பாதத்தில் அமர்ந்து தெக்கப்போல்ல போய் கத்த தனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் அறிவிச்சு தெக்கப்போல்ல போய் ஊழி செய்ய வச்சிட்டாரு. படி அந்த வசனத்தை ஏசாயா 42:1 படி. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் இந்த லிஸ்ட்ல வரணும். பிசாசு தெரிந்து கொண்டான் ஏவாள் போய் புருஷன் ஆதாம தெரிந்து கொண்டா. ஆதாம் ஏவாள் இருந்து உலகம் ஃபுல்லா பிசாசு தெரிந்து கொண்டான் ஜனங்கள். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்களா இல்லையா? அப்ப பிசாசு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறான் பாரு. ஒரு ஆள் பயக்கூடாம அரசியல் தலைவன் முதல் கொண்டு சினிமா கலைஞர் முதல் கொண்டு டாக்டர் என்ஜினியர் படிச்சுக்கிற படிக்காத ஆணு பெண்ணு தாய் தகப்பன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்களாம். இப்போ ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளணும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டாரு? பிதாவாகிய தேவன் இயேசு அந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த இயேசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கு நன்மத்தை மகனிகள் வந்து சாக கிடக்குறான். பிசாசுக்கிட்ட சிக்கிக்கிட்டு குடும்பத்துக்கு பாரம், சமுதாயத்துக்கு பாரம், உன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கவும் முளைக்கும் அவன் வாழ்க்கை. அவனால அதுக்கு ஜீவ விருட்சத்துக்கு நீ கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் ஜீவன்ல இயேசு சாப்பிட்ட பரலோகமே இருக்குது. அது அவன் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா உள்ளகிற அசுத்தாய் போனமா போகக்கூடாதா? அசுத்தாய் கூட பாவ சாவ மரணத்தை பாதாளுமே ஓடிட்டோம். ஜீவ விருட்சத்துக்கு ஜீவரத்தம் அது தேவி நீதி துவைத்தல். அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலக அசுத்தாய் பசுத்தாய் வரும். பசுத்தாய் வந்தாக்கா சுக பெல்லாம் ஜீவன் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் மகிமை காணும் புகழ்ச்சி இது எல்லாமே இருக்கும். அப்போ நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும். ஆமா, பிரியமானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேங்க. கவனிமா, ஜீவனாவே இருந்து பாரு, ஜீவ வச்சதுக்கல்லே இருந்து பாரு. ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்து இருக்குது. அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து குத்துப்பாரு. நீ தேவனுக்கு பிரியமா தான் இருப்ப, குடும்பத்துக்கும் பிரியமா இருப்ப, போற இடத்துல எல்லாம் பிரியமானவர்களா தான் இருப்ப. ஏன்னா நீ போனா பிசாசெல்லாம் ஓடுது. புரியுதா? 100 ஜீவ வச்சதுக்கல்லே இருக்க முடியுமா உன்னால? அது செய்யல, நாடு செய்யல, ஊடு செய்யல, அசுவா செய்யல, மாவே செய்யல, மாமனா செய்யல, சுயநீதி அநீதி அசுதாய் பிச்சு வியாஜி வறுமை தரித்திரம் கோபம் எரிச்சல் சாப்பாக குடும்பத்துக்கு பாரு, சமுதாயத்துக்கு பாரு, உலகத்துக்கு பாரு, உன்னியத்துக்கு பூமி சாவி அசுத்த பிசாசு பிரியமாவே வாழ்க்கை. எங்க போனாலும் பிரச்சனை தான் இருக்கும். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானேன்ட்டே வேறொன்று குறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமூணப்படம் வந்தேன்றாரு. அதனால கிறிஸ்துக்குள்ளே இருந்தினாக்கா நீ ஜீவன் உள்ளவளாவே இருப்ப. அல்லேலூயா. ஜீவன் உள்ளவர்கள் ஜீவன் உள்ள காரியத்தை அந்த தேவி நீதி உயிர்ல பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்க 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 அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூரெல்லாம் பணிவிட செய்ய ஒரே கலாரி ஏசுனார் வாழ்க்கை. ஏசு மத்திய மார்க் லூக்கால் எங்க போனாலும் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ ரத்தம் தேவி நீதி உயிர்த்தேலு பிதா குமார் பசுத்தாகி ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு அசுத்தாய் தோத்துறாரு இல்லையா? தேவனுக்கு பிரியமானவனா மாத்துறாரு. இந்த லேகியோன் பிசாசு அப்படிதான் மாத்திட்டாரு. மலையை நோண்டி எழுப்பிச்சாரா? என்ன பண்ணாரு? அவனை எல்லாம் கை கட்டி பார்த்தாங்க, சங்கிலி கட்டி பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, சப்ஜி பார்த்தாங்க. ஒன்னும் மண்ணும் இல்ல. அவனை உங்க குடும்பத்தை கூட அப்படித்தான். ஆதாமுக்குள்ள பிறந்த பிள்ளைங்க நன்மை தீ மரியாதை நல்லவன் தேவனா இருக்கும். சொல்லி பாத்தீங்க, திட்டி பாத்தீங்க, ஒன்னும் தெந்திர பாடத்தை ஒன்னும் தெரிய என்ன இல்லாமல் வருவனா ரட்சிக்கப்படான். பிதாவின் இடத்துல வரான். ஏசு ஜீவன் பரிமூர் ஜீவனை
லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பிதா குமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. உள்ளகிற அசுத்தாய் போய் தான் அவனு பசுத்தாய் வந்து தேவதூதர் வந்து அந்த லேகோன் பிசாசு பிச்சுன்னு 100% தேவனுடைய பிள்ளையா மாத்திட்டாரு. 100% பிசாசு மகனா இருந்தவன 100% ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா மாத்திட்டாரு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்து சாமன்ற வாக்கு தத்தம் பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்தும் கொடுக்கணும். வாய்நாள்லாம் கொடுக்கணும், இடைவிடாம கொடுக்கணும், எக்காலத்தை கொடுக்கணும், சோர்ந்து போகாம கொடுக்கணும். பாவம் டு மரணத்தை கை வச்ச நன்மத்தையும் மரியாதை கனியை தொடு நாளிலே புஷிக்கும் நாளிலே அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் நாள் ஒன்று வந்து பூமியே சபிக்க, குடும்பம் எவ்வளவு சபிக்கப்பட்டிருக்கும் பாரு. தொழில் வியாபாரம் நிலம் போலாம் ஒன்று வந்து பூமி முள்ளும் குறுக்கு தான் முளைப்பிக்கும். ஏதேன் தோட்டத்துல பொண்ணு வலிஞ்சிச்சான், நன்மத்தையுமா கண்ணி சாப்பிட்டா அப்படியே முள்ளு வலியுது. அப்படியே இவனே ஆச்சரியப்படுறான், பூமி சப்போர்ட் பண்ணல அவனுக்கு. நெல் வந்த பூமி இப்போ முள்ளா வலி, உலகம் முள்ளா பாரு முள்ளா கிடைக்குது. சொல்லவே தேவையில்ல, முள்ளுன்னா சாபம். அப்போ பூமியே சபிக்கப்பட்டிருக்கா, தனி சரீரம் எவ்வளவு சபிக்கப்பட்டிருக்கோம், வாழ்க்கை எவ்வளவு சபிக்கப்பட்டிருக்கோம், குடும்பம் எவ்வளவு சபிக்கப்படும் உன்னால என்னால. அதனால என்ன பண்ணா, நீ ஜீவன்ல தேவனுடைய ஆலயமா இருக்கணுமா இல்லையா? இயேசு ஜீவன் பரிவச்சு லட்சக்கணக்கில் குடும்பத்துல தேவனுக்கு தனக்கு உங்க அம்மா தூரத்துல இருக்காங்க, அவங்க தங்கச்சிங்க தூரத்துல இருக்காங்க, தங்கச்சி புருஷன் தங்கச்சி பிள்ளைங்க, என் தங்கச்சி என் அக்கா பிள்ளைங்க, என் மாமன் மச்சான் சொந்த பந்தம் தூரத்துல எல்லாம் ஆதம்குள்ள பிறந்துக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமா இல்ல, பிசாசுக்கு பிரியம், நன்மார்க்கு துன்மார்க்குனாங்கிறாங்க. பிசாசுக்கு பிரியமா வாழ்க்கை எப்படி நீயே பாத்துக்கோ, ஆராய்ச்சியே பண்ணாத, திருறது கொண்டு தைக்குமா தான் இருக்கும். அப்போ இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஆற பார்த்தா பட்டு குத்துறாரு. அந்த அது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வேலையை பாக்குறாரு. உன்னை அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வருது, தேவசூர்களாம் பணிவிடை செய்யறாங்க. அப்போ இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. அந்த இவரே இங்கிலீஷ்ல படிந்த இங்கிலீஷ் படி பாப்பா. ஏசாயா 42 first verse. Behold, my servant, whom I uphold, my elect one, in whom my soul delights. I have put my spirit upon him. He will bring forth justice to the Gentiles. ஜென்டைல்ஸ்னா புறஜாதி. அப்போ அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எல்லாம் பிசாசுக்குள்ள இருக்கிறவங்க புறஜாதி தான். நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணினாவே புறஜாதி தாமா. அவன் டாக்டர் இருக்கலாம், எண்ணீர் அரசியல் தலைவனாக, சினிமா, ஜப்பான் தலைவர், ஆப்பிரிக்கா தலைவர், ஐரோப்பா தலைவர், அமெரிக்கா தலைவர், சைனா தலைவர் இருந்தா கூட தாமஸ் மூலமா தான் ரசிப்பு. இந்த தாமஸ் போய் ஜீவரத்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுக்குற வெளியே அவனுக்கு பேட தொலையாது. அப்போ ஊழிக்காரர் எவ்வளவு முக்கியம் பாத்தியா? என்ன ஊழிக்காரர்? ஜோயே ஜீவன் ஊழியக்காரர். அதனால தான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஜோயே ஷூகே ஆதாமுக்குள்ள இருக்காதே, நன்மத்தையும் அறியத்தக்க கிரேக்க பாஷையில மரணத்துக்கு அதிபதி. ஷூகேனா அது ஜென்ம சுவாவம். கிரேக்க பாஷை ஜோயேனா ஜீவன். இயேசு ஜீவனா இருக்கிற ஜீவ விசத்துக்கு நீ இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கூடாது. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி ஒரு ஆவியானு ஜீவன். அதனால என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாக சத்திகள். ஆதாமுக்குள்ளே நீ வாய்ந்தனாக்கா ஷூகே. கிறிஸ்துக்குள்ள வந்தா ஜோயே. ஜோயேனா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவரகமான ஒரு வாழ்க்கை, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவர தேவி நீதி உயிர்த்து இருக்குது அந்த ஜீவன்ல. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துவம். ஷூகேனா கிரேக்க பாஷையில ஷூகேனாக்கா ஜென்ம சுவாவம், நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கை. அதுல ஒண்ணு நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுய நீதி அநீதி கண்கள் இச்சம் பாவத்தின் சம்பளம் மாறின அதை தேவன் தனக்கு பூமியும் சபை குடும்பம் சபை எல்லாமே சபிக்கப்பட்டிருக்கோம். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜோயே ஜீவ சொல்ற ஜீவர், அந்த ஜீவன்ல தேவி நீதி உயிர்த்தேலு கொடுக்கிறாரு. என் பேர் சொல்லி பிதாகுமார் பசு ஆதாம் வந்து முழு இவ்வளவு பாவன்ட்டு மன ஓடுது, அசுத்தாய் பசுத்தாய் வந்தது. இனி கிறிஸ்துக்குள்ளே இரு, நீ அவருக்கு பிரியமானவராக மாறிட. தேவனுக்கே பிரியமான, உலகத்துக்கும் பிரிய, ஜனங்களுக்கு பிரியமானவராக கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. அப்போ அசுத்தாய் போவாம இருக்காது, பசுத்தாய் வராம இருக்காது, தேவதூர் பணிவிடை செய்யாம இருக்க மாட்டாங்க. அப்போ ஆதாமுக்குள்ள வாழ்ந்தாக்கா பாவத்தின் சம்பளம் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், ஏசாயா 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவளா?
அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, சில தெரிந்து கொள்ள சூசன் கிறிஸ்துக்குள்ள ஜீவ விருட்சத்துகளிலே இருக்கணும். அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லிவிட்டு நண்பது ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, பேர் விசுவாசி ஊழிக்காரு, அரசியல்வாதி எல்லாம் ஒரே கடுப்பு, நன்மார்க்கு துர்மார்க்கு, அவுத்து தப்பு இது தப்பு, நியாயபரமானவன், நன்மார்க்கு துன்மார்க்கு, நல்லவன் கெட்டவன், சுயநீதியா இருந்தாங்க. அது பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கிறிஸ்துக்குள்ளே இருப்பான். பவுல் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கொரிந்தியர், தெசலோனி, கலாத்தியர், எபேசியர், எபிரே எல்லா இடத்திலும் போயிட கிறிஸ்து ரோமாபுரிக்குள்ள போய் கிறிஸ்து ஆதாமின் சிந்தை கிறிஸ்து சிந்தைய ஜீவன சம கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சொல்றான் பாரு. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ள இருக்கிறான்லாம். அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஷெயிட்டு போகல மாதிரி உலகத்தையே கலக்கிற போகல. பாவிகளும் பிரதான பாவியா அந்த சவுலு பவுலா மாறுறான். இயேசு ஏற்றுக்கும் ஞானஸ்தானம் எடுத்து தமஸ்கு வீதியில இயேசு சந்தித்து அந்த கிறிஸ்து தேவி நீதி தூய்த்து இயேசு சாமட வாக்குத்தது புறஜாதிகளுக்கு நியாயத்தை குறிந்து பட்டன ஜனங்க, எபேசி ஜனங்க, தெசலோனிக்கே ஜனங்க, கலாத்திய ஜனங்க, ரோமாபுரி பட்டணம், இங்கெல்லாம் போய் ஆதாமுக்குள்ள பிறந்த ஜனங்கள் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரான். எப்படி நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற அந்த ஜீவன்ல தேவி நீதி தூய்த்தேலு. அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உணர்வுறம் அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் மாபுரி வைப்புல வர மாட்டாங்க பட்சமா. அப்போ இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். இயேசு மேல பரிசுத்த ஆவியான அளவில்லாமல் ஊட்டப்பட்டிருந்தாரா இல்லையா? இயேசுக்குள்ள பரிசுத்த அளவில்லாமல் ஆவி, அவர் மேல ஆவி அளவில்லாம இருந்துச்சான். பரிசுத்த அளவில்லாம இருந்தாரு. அப்போ ஆதாமுக்குள்ள இருந்தா என்ன ஆவி இருக்கும்? அசுத்தாவி தான் அளவில்லாம இருக்கும். ஒரே கவலை, ஒரே பயம், ஒரே பயாவி, கவலாவி, சோர்வினாவி, பயத்தினாவி, சுயநீதி அநீதினாவி, சோர்வினாவி, பயத்தினாவி, இச்சையினாவி, இந்த ஆவி எல்லாம் இருக்குது பாரு. ஆதாமுக்குள்ள பாரு. பகையினாவி, கசப்பினாவி, வெறுப்பினாவி, இந்த ஆவியெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களுக்குள்ள. நன்மத்தை மரியத்தக்குள்ள இயேசு ஜீவ விஷயத்துக்கு நீளும் போது பரிசுத்தாவி அமர பண்ணினார். பரிசுத்தாவி எங்கேயும் அங்க விடுதலை. அப்போ என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் ஆவியானும் ஜீவனுடையவர். அப்போ ஆவியும் மேல அமர பண்ணா பரிசுத்தாவி இருக்குன்னா நீ நன்மத்தை கனி போய் தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, சாப்பிட்டு இருக்கக்கூடாது. ஜீவ விஷயத்துக்கு நீ அந்த ஜீவன்ல தேவ நீதி தூய்த்ததுல அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்க 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 பசுத்தாய் வந்து இரமரமாதா அப்படி என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அமர பண்ணதுமே அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவாரு. புறஜாதி யாரு? ஆதாம்குள்ள பண்ணதான் புறஜாதி, நன்மத்தையும் அறியத்தக்கவன். அவனுக்கு என்ன நியாயம் பண்ணணும்? பாவத்தின் சம்பளம் மரணத்துல ஒரு நியாயம் பண்ணணும். என்ன நியாயம்னா ஜீவ விச்சத்துக்கு நீ கொடுக்கணும். அவன் பாவத்தை பார்த்து, அவன் அக்கிரமத்தை பார்த்து, அநியாயத்தை அடிச்சு நொறுக்கிறது கிடையாது. அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணுமா? புறஜாதிக்கு என்ன பாவம்ட்டு மண்ணை நீக்கி தேவி நீட்டு உயிர்த்தல் கொடுக்கணும். அதுக்கு ஜீவரத்தை கொடுத்தாதான் அது வேலை நடக்கும். அதை வாலிட்டே கொடுக்குறாரு. நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறாரு. கல்வாரி சிலுவையில போய் முழு உலகத்துக்கும் பிதாவே இவர்களுக்கு எதுல பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாத்திலிருந்து மன்னிப்பு. அதுக்கு தேவி நீதிச்சு உயிர்த்தது பரலோக ராஜ்யம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாத, ஐஸ்வர்யம், நித்திய பரலோகத்தையும் குத்து நியாயம் செய்யறாரு. அவர் இனி அதிக கேள்வாரு. இனி கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ உன்னுடைய வேலை என்ன? இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்தானம் பெற்றுக்கோ, திருவிருந்தில பங்கெடுக்கிற. உங்க புறஜாதி யாரு? இங்க பாரு, உங்க வீட்டிலே இருப்பான் புறஜாதி. ஆதாமுக்குள்ள பிறந்தவன். அது கட்டின மனைவியா இருக்கலாம், கட்டின புருஷனா இருக்கலாம், பெத்த புள்ளியா இருக்கலாம், மாமனார் மாமனார் எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்க என்ன நியாயத்தை வெளிப்படுத்துவ? இயேசு சிச்சனும் ஜபம் பண்ணணும். தனிப்பட்ட விதத்துல லட்சம் கோடி ஜீவ சரீரம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 அசுத்தாயோட ஒரு பசுத்தாய் வந்தா ஒரு நியாயம் நடக்காதா? சாபத்தை நீங்க ஆசுவாதம், தரித்திரம் நீங்க ஐஸ்வர்யம், வியாதி நீங்க ஆரோக்கியம் கிடைக்கும், குழப்பம் நீங்க சமாதானம் உண்டாகும், பாதாள் நீங்க பரலோக ராஜ்யம் வரும். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ண மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்துவார். அதுதான் தேவனுடைய நியாயம், தேவனுடைய நீதி, தேவனுடைய இரக்கம் எல்லாம் தேவனுக்குள்ள வரணும். அதனால்தான் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்திருக்கிற. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாள்லாம் வெளிப்படுத்து, இடைவிடாம வெளிப்படுத்து, எக்காலத்து வெளிப்படுத்து, சோர்ந்து போகாம வெளிப்படுத்து.
இல்லைனாக்கா நன்மை தீமை காரியத்தை வெளிப்படுத்தி உன்ன அறியாமலே. அப்புறம் உடம்பு வலி, கால் வலி, கை வலி, கண்ணு வலி, ஹார்ட், லங்ஸ், கிட்னி, திருடமும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே வேறொன்று வரும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அதனால் இங்கிலீஷ்ல 42:1-2-3 வாசித்து முடிச்சிடுவோம். Behold, ஏசாயா Isaiah 42nd chapter, from first verse. Behold, my servant, whom I uphold, my elect one, in whom my soul delight. I have put my spirit upon him. He will bring forth justice to the Gentiles. He will not cry out nor raise his voice, nor cause his voice to be heard in the street. A bruised reed he will not break, and smoking flash he will not quench. He will bring forth justice for truth. He will not fall or be discouraged till he has established justice in the earth, and the coastlands shall wait for his law. போதும். அல்லேலூயா. அப்போ இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. அந்த இவரேன்ற இடத்துல நீ வந்து நிக்கணும், கிறிஸ்துக்குள்ள வந்து நிக்கணும், ஆதாமுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமா, பிசாசுக்கு பிரியமானவரும், பிசாசு ஆதரிக்க, பிசாசு வேலையே நடக்கும் மூலமா குடும்பம் வாய்நாள் எல்லாம் திருடமும் கொள்ளும் அழிக்குதான காரியம். உன்னை வச்சே உன்னையும் தேடி உன் குடும்பத்தையும் சமுதாய உலகத்தை தேடி கொண்டு ஆயிடுச்சுன்னு இருப்பான். உன்னை வச்சே நீ கிறிஸ்துக்குள்ள தான் ஜீவ வச்சதுக்கு நீ தேவ நீதி தூயில தேவன் தனக்குள்ள பிசாசுக்கு ஆயிடுச்சிருப்பேன். சாபத்தை பாவத்தை மனதில் பாதாத்தெல்லாம் சுத்தாயுது தோத்தி பசுத்தாய் இறங்கி நீ உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாயிருப்பாய். பசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்றோம். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுது. யார் புறஜாதி? உலகம் முள்ளாக்குறாங்க. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு. நமக்கு வானம் கூற பூமி எந்த மனுஷன் பார்த்தா நானே நல்ல மேய்ப்பு ஜீவ சர ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதம் அசுதாயத்து பசுதாயத்து ஒரு நியாயத்தை சேர்ந்து தாண்டி போவாரான் இயேசு. அப்படிதானம்மா? ஆமா, ஒரு மனுஷனை பார்த்து கண்ணால பார்த்துட்டாருனா அவருக்குள்ள இருக்கிற ஜீவ சர ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதம் தாண்டி போக மாட்டாராம். அப்படிதான் ஊழிச்சு செய்தான். இப்படி எல்லா கிறிஸ்துவும் ஊழிச்சு உலகமே ரசிக்கப்பட்டுரும். எல்லா ஆதமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க சாக எடுக்கிறான். அநியாயம் அக்குறம் சுயநீதி அநீதி பிசாசுகிரியிலே சிக்கி தவிக்கிறான். இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ சௌர ஜீவர் இயேசு ரத்த சகல பாவத்தை நீங்க ஒரு நியாயம், தேவனுடைய நியாயம். அதுல தேவ நீதி வித தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் ஒரு நியாயத்தை சேர்ந்ததான். நானே திராட்சை செய்து நீங்க ஒருவன் நிர்வாகத்துக்கு நிறைத்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாராம். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த கிறிஸ்து ரத்தத்து வெளியே வானத்துக்குள்ள சகல அதிகாரி என்ன அநியாயம் பண்ணா அவனுக்கு பிசாசு. ஆதாமே சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, சுகம் இல்லையா, பலம் இல்லையா, எல்லாம் ஏமாத்தி போச்சு, திட்டி படுத்து எல்லாத்துக்கும் நியாயம். ஏசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவுறது கொடுத்தா 3 நாள் பாவண்டுமான அசுத்தை பசுத்தை வானத்து சகல அதிகத்தை பெற்றுக்கலாம். அப்படிப்பட்ட நியாயம். புரியுதா? வாயில வடை சொல்ற மாதிரி கிடையாது. பிசாசு வாயில வடை சொல்ற மாதிரி வந்து அநியாயம் பண்ணிக்கிறான். அவனுக்கு உன்னை திருடி உன்னை கொன்னு உன்னை அழிச்சு சாபமாக்கி பாவமாக்கி மரணமாக்கி பாதா நிறையத்தும் போறான். வாலண்டி ஆதாம் வேவாள் வழியா இப்போ பிதா குமாரன் பசுத்தாய் மூலம் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இறக்கி தேவதெல்லாம் கொண்டு வந்து ஏந்து போன தேவை ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்தார். என்னென்ன ஏந்து போனி அதெல்லாம் உன் கையில் வந்து சேரணும். அது வரைக்கும் ஓடக்கூடாது, கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நன்மை தீமை வாழ்க்கை, சுயநீதி அநீதி நன்மார்க்கு துன்மார்க்கனா இருக்காது. ஏசு நானே வழியை சத்தியம் ஜீவனமா இருக்கு. அந்த ஜீவன தேவ நீதி தூக்கத்தில் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதனால என்னுடைய எல்லா செய்தியை கேளுங்க. என்னுடைய செய்தி கேட்க நீங்கள் அவர் பாக்கியவான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணிக்க ஒரு சேனல், எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மாபெரும் எழுப்பிலை நிச்சயம் கொண்டு வருவார். பேஸ்புக்கில் போயிட்டு துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரும் எழுப்பிலை நிச்சயம் கொண்டு வருவார். ஜாமன் பசுதாவே இந்த அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இலவசமாக கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமானாயிடலாம்.
ஏந்து போனது ரட்சி மனுஷகுமார் வந்தார். கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அது கிறிஸ்து பாவ பரிகாரி, சாப பரிகாரி, மரண பரிகாரி, தரித்திர பரிகாரி, பாதாளத்துக்கே பரிகாரி. இயேசு சார் இயேசு ரத்தத்துக்கு வெளியே வானத்தோட சகல அதிகாரி இயேசு சாமட்ட வாக்குத்தத்தங்களை மனைவி பேச சொல்லி, குடும்பத்தில் புருஷன் பேச, பிள்ளைங்க பேச, ஏரியாவுக்கு சபை, தாய் தாப்ப, சொந்த பந்தம் சுற்றி இருக்கிற அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தான் புறஜாதி. ஆதாம் சேர்ந்த மரணத்தில் இருக்கிறான், பாவத்தில் சாபத்தில் மரண தரித்திரத்தில். கிறிஸ்துவ சேர்ந்து ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துவ தேவனுக்கு தான் ஆதாம் வந்து முடிவு அசுத்த பசுத்தாயிருக்கு. வாழ்நாள் கிறிஸ்துவ இருக்கும்படி இது அசுத்த பசு தேவத்துலாம் பண்ணி புறஜாதிக்கு நியாயத்தை வெளிப்படுத்துங்க. நீங்கள் உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. 816 கோடி இயேசு ஜீவன் பரிவுஜன பிதாக்கு ஆதாம் வந்து கட்ட வைக்கிற அசுத்த கிராமத்தில் பட்ட தேசத்தில் அவர் எங்கும் சுற்றி தந்தார். பிசாசின் பல்ல அப்படி யாவரையும் குணமாக்குற சுற்றி தந்தார். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ இயேசு சாப்பிட தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்த ஏற்கனவே செய்தி பயன்படுத்தப்படி ஜெபிக்குங்க தாவே. திருடவும் கொள்ளவும் அழிக்கும் ஒரு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமுணப்படும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்கு ஜீவ இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை கொடுக்கிறான். தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து மூடுவது அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கிறிஸ்து எங்களுக்குள்ளே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஜீவமாகிறது இயேசு ஜீவன் பருவது இயேசு சாப்பிட வாக்கு தத்துங்களை பிதாகுமார் பசு ஆதாம் வந்து முடிவுறது கொடுத்து அசுத்தாகிற தொத்த பசுத்தாகிற தேவத்தோட பணிவிட செய்ய ஒரு மாபெரிய ஏப்பில் கொண்டு வரது செய்தி கேட்க பயன்படுத்துகிற நன்றி சத்துக்கு தாவே. உலக எல்லா ஜனங்கள் இயேசு ஜீவன் பருவது பிதாக்கு ஆதாம் வந்து முடித்து அசுத்தாய் பசுத்தாய் கிராமங்களில் பட்ட தேச அலையில பூமி எங்க கட்ட வைக்கிறாங்க தாவே. மாம்சமான யார் மீது இயேசு ஜீவன் பருவிஜன பிதாக்கு ஆதாம் வந்து கட்டை அசுத்தாயில சத்து பசுத்தாயிருக்கு கிராமங்களில் பட்டங்கள் தேசத்தில் மாபெரிய ஏப்பில் கொண்டு வரும் மெடிக்கத்தாகும் ஒப்புடுக்கிறதா பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுக்கப்படுது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவது கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கடைசி நாளில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 3/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது.